கையை விரித்த திருமாவளவன் கடைசி நேரத்தில் தாய் சிறுத்தை காட்டிய வேலை இனி வாய்ப்பே இல்லையா? தமிழக சட்டசபை தேர்தலில் விசிக தலைவர் 10 ஆண்டுகளுக்கு பிறகு திருமாவளவன் மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார். இது அந்த கட்சியின் தொண்டர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தினாலும் இந்த முடிவு காரணமாக விசிக பெரிய நெருக்கடியை எதிர்கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்க வேண்டுமெனில் அதற்கென சில விதிமுறைகள் இருக்கின்றன. கட்சி இத்தனை சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும், இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்க வேண்டும் என்கின்ற கணக்கு உள்ளது. அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் இதற்கான விதிமுறைகளை வகுத்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் 6% வாக்குகள் மற்றும் குறைந்தது 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் சீட்டுகளை ஜெயித்திருக்க வேண்டும். இது இரண்டும் கட்டாயம். ஒருவேளை தேர்தலில் ஜெயிக்கவில்லை என்றாலும் கூட மாநிலம் முழுவதும் பதிவான மொத்த வாக்குகளில் 8% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். அதுவும் இல்லையெனில் குறைந்தது மொத்த சட்டமன்ற தொகுதிகளில் 3% இடங்களில் ஜெயித்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதிகள் இருக்கின்றன. இதில் 3% எனில் 7 தொகுதிகள் வருகிறது. இதெல்லாம் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கான அடையாளங்கள். இதை செய்தால்தான் ஒரு கட்சியை அங்கீகரிக்க முடியும் என்று தேர்தல் ஆணையம் தெளிவாக கூறுகிறது. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விசிகாவின் வெற்றி அக்கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றியுள்ளது. இப்போது திருமாவளவன் ராஜினாமா செய்தால் உடனே இந்த அங்கீகாரம் ரத்தாகுமா என்று கேட்டால் இல்லை என்றே பதில் வருகிறது. தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அறிவிக்கப்பட்டால் அது அடுத்த தேர்தல் முடிவு வரும் வரை செல்லும் என்றே கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் திருமாவளவன் போட்டியிட முக்கிய காரணமாக இருப்பது பட்டியல் சமூக வாக்குகள் விஜய்க்கு போகாமல் முடிந்தவரை தடுக்கும் முயற்சி. திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது என்று நம்புகின்றனர். அப்படிப்பட்ட சூழல் வந்தால் டிமாண்ட் வைத்து அமைச்சராகி விடலாம் என்ற முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் கடந்த முறை ஆளுநர் ஷானவாஸ் போட்டியிட வாய்ப்பு கொடுத்த திருமாவளவன் இந்த முறை கொடுக்காமல் தானே களமிறங்க முக்கிய காரணமாக சொல்லப்படுவது சிறுபான்மையினர் பாதுகாவலன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் அதெல்லாம் இந்த நேரத்தில் எடுபடாது. நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும்தான் வேலைக்காகும் என எண்ணி திட்டமிட்டு தனது கட்சியில் வளரக்கூடாது என திருமாவளவன் செயல்படுவதாக அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.